I2C with 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் வித் டைமிங் டயக்ராம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் 24C04 அப்படின்ற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அதில் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருப்போம். இப்போ வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து 2 லைன்ஸ் வந்துட்டு நம்ம பாஸ் ஆகும். SDA SCL அப்படின்ற 2 லைன்ஸ் பாஸ் ஆகும். அந்த 2 லைன்ஸும் டேரெக்டாக பாஸ் ஆச்சுன்னா ஏதாச்சும் பிரேக் டவுன்ஸ் ஆகும் அப்படின்றதுனால அதுக்கு பிட்வீனில் ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது 2 கிலோ ஓம். அதுக்கு மேலே VDDயை வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ I2C அப்படிங்கிறது என்னென்னா சீரியல் கம்ப்யூட்டர் பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் இன்வெர்டட் பை NXP செமிகண்டக்டர் ப்ரீவியஸ்லி நேம் பிலிப்ஸ் செமிகண்டக்டர். அதாவது I2C அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்வெர்ட்டடாக இருக்கும் NXP செமிகண்டக்டருக்கு. அதோட நேம் அப்போ எப்படி இருந்துச்சுன்னா பிலிப்ஸ் செமிகண்டக்டர் அப்படின்றது. I2C வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லோ ஸ்பீடு பெரிஃபெரல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ்க்கு தான் இது வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. I2C எதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னா லோ ஸ்பீட் பெரிஃபெரல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் இதுக்கு தான் வந்துட்டு இந்த I2C வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு I2C பஸ் வந்துட்டு 2 பைடைரக்ஷனல் ஓப்பன் ட்ரெயினாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா SDA SCL. SDAனா என்ன சீரியல் டேட்டா லைன், SCL அப்படின்னா சீரியல் கிளாக் லைன். அதாவது முன்னாடி அந்த டயக்ராமில் பார்த்து அந்த 2 லைன்ஸ் அந்த வந்துட்டு இப்படி இந்த கொடுத்துருந்தாங்களே அந்த 2 லைன்ஸ் தான் வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு SDA தென் SCL. ஓகேவா? SCL அப்படிங்கிற ஒரு 2 லைன்ஸ். ஓகே, அந்த 2 லைன். I2C அப்படிங்கிறது பெர்மிட் மாஸ்டர் டிவைஸ். அது வந்துட்டு I2C அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மாஸ்டர் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு ஸ்டார்ட் த கம்யூனிகேஷன் வித் ஸ்லேவ் டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்துட்டு மாஸ்டர் ஸ்லேவ் இதுதான் வந்துட்டு மாஸ்டர் டிவைஸ், இது ஸ்லேவ் டிவைஸ். இது ரெண்டுக்கும் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது தான் SDA அண்டு SCL அப்படிங்கிறது. ஓகேவா? இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டு ஸ்டார்ட் அ கம்யூனிகேஷன் வித் ஸ்லேவ் டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. டேட்டா வந்துட்டு இன்டர்சேஞ்ச் ஆகும் பிட்வீன் எதுக்கு நடுவில் அப்படின்னா 2 டிவைஸஸ்க்கு நடுவில். ஓகேவா? அது எவ்வளோ வேரியேஷன் ஆகும்? +3.3 வோல்ட் ஆர் +5 வோல்ட். இதுக்கு நடுவில் என்னது இந்த இடத்துல நம்ம வந்துட்டு முன்னாடி பார்த்துருப்போம். அந்த இடத்துல வந்துட்டு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 2 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி 2K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே VDD அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 3.3 ஆர் 5 வோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு ரைட் மோடாக இருக்கப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா மாஸ்டர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். இந்த மாஸ்டர்ஸ்லேயே வந்துட்டு என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? EEPROM டிவைஸ்க்கு வந்துட்டு அட்ரஸை வந்துட்டு ரைட் ஆப்ஷனாக அது தரும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டருக்கு அட்ரஸை சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் டேட்டாஸை சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கடைசியாக முடிஞ்சிடும். இதே மெத்தட் தான் இதுக்கும். ஆனால் என்ன தேர்ட் ஸ்டெப் மட்டும் என்னாகும், சம் வேரியேஷன்ஸ் நடக்கும். சென்ட் பண்ணும், ரீஸ்டார்ட் பண்ணும், ரிப்பீட் பண்ணும், ஸ்டார்ட் பண்ணும். ரீஸ்டார்ட், ரிப்பீட், ஸ்டார்ட், ஸ்டாப் த சென்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடும். அவ்வளோதான். I2C அப்படின்னு கேட்டாலே இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும்.